ஹாய் யூடியூப் வியூவர்ஸ், வெல்கம் டு அறுசுவை களஞ்சியம் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி காளான் பரோட்டா. பரோட்டானாலே மைதா மாவில் செஞ்சுதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம கோதுமை மாவில் காளான் பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கோதுமை மாவு 2 கப், உப்பு, தண்ணீர் தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்க தேவையானவை, வெங்காயம் 1, இஞ்சி பூண்டு தேவையான அளவு, வெங்காயத்தாள் 1 கப், காளான் 200 கிராம், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா தூள், மிளகுத்தூள் தலா 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. காளான் பரோட்டா செய்முறை பார்க்கலாம். முதல்ல கோதுமை மாவோட உப்பு தண்ணீர் சேர்த்து நல்லா சாஃப்டா பிசைஞ்சு மூடி வச்சிருங்க. இப்போ ஒரு கடாயில எண்ணெய் விட்டு நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்குங்க. அது நல்லா பொன்னிறமா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா கிளறுங்க. அதோட சேர்த்து நறுக்கி வச்சிருக்க காளானையும் வேக வைங்க. காளான் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள், மிளகுத்தூள், உப்பு இந்த 4ஐயும் சேர்த்து நல்லா கிளறுங்க. தேவைப்பட்டா நறுக்கிய வெங்காயத்தாலையும் சேர்த்து இறக்கி வச்சிடலாம். பிசைஞ்சு வச்சிருக்க கோதுமை மாவை உருண்டைகளா உருட்டி சப்பாத்தி போல தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்ப தேய்ச்சி வச்ச சப்பாத்தில தேவையான அளவு காளான் மசாலாவை மேல வச்சு இன்னொரு சப்பாத்தி ரொட்டி எடுத்து அது மேல ஓரங்களை அமுக்கி மூடணும். ஓரங்களை அமுக்குறதால காளான் மசாலா வெளிவராம இருக்கும். இப்ப அதை லைட்டா தேய்ச்சிட்டு சூடான தவால எண்ணெயை ஊத்தி அதை வேக விடணும். திருப்பி போடும்போது தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். பொன்னிறமா மாறினதுக்கு அப்புறமா இந்த காளான் பரோட்டாவை எடுத்து பரிமாறலாம். கண்டிப்பா இந்த காளான் பரோட்டா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க எங்கள் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் அறுசுவை களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.